என்னடி பண்ணி வச்சிருக்க புகல ஃபைனலா உங்ககிட்ட ரிவீல் பண்ணலாம். நீ மீதி எங்க இருக்குது? காலி ஆயிச்சே. இத வச்சு சட்னி பண்ண போறேன். ஸ்லோவா போ வந்துட்டா. என்னடி மண்டையில உங்களுக்கு வந்து இன்னொரு ஃபேமிலி மெம்பர் நம்ம டீம்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்க. டுடே ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா நீ வந்ததுக்கு எனக்கு 1000 ரூபாய் செலவு. எக்ஸைட்டடா இருக்கு உங்ககிட்ட இந்த நியூஸ் வந்து ஷேர் இப்ப அக்காவா ஆக போறாங்க. ஆமா. வாங்க பாப்பி குட்டி. என்ன பாப்பி Dress இவ்ளோ இருமா இருக்கு. 10 o'clock வர சொன்னேன். கிளாஸே 9:50க்கு முடிஞ்சிட்டு இருக்கோம். half an hour ரெண்டு பேரும் எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்தீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து அது எப்படி கழட்டின்னு இருக்கு பாரு. அம்மா அப்படிலாம் பண்ணாத. காலையில ஏர் வாஷ் பண்ணி அம்ச்ச மண்டை ஆளுங்க பாருங்க மக்களே Dress அப்படி தூரமா போய் நில்ல அப்பதான் Dress தெரியுது பாரு. ரிட்டர்ன் பண்ணு. அவ்வளவு ஹார்ட் வொர்க் பண்ணி. இங்க பாருடா எவ்ளோ ஈரம்னு சொல்லிட்டு. என்ன பாப்பி பண்ண இன்னைக்கு கிளாஸ்ல? அம்மாட்ட சொல்லுங்க. எதுக்கு இப்ப பேட் எடுக்கறீங்க ரெண்டு பேரும்? பிராக்டீஸ். நோ பாப்பி ஃபுல்லா டர்ட்டியா இருக்க. காலைல குளிச்சு அம்ச்ச நான் உன்னை. அம்மா பாரு அதிஷ்டா டைம் ஆச்சு. ஒரே வாட்டி லாஸ்ட் டைம் ஆச்சு. இங்க பாரு நான் இன்னைக்கு கிளாஸே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி கிளம்புறேன். ஒரே ஒரு வாட்டி. இல்லனா அப்ப எடுத்து வச்சு. அப்பா ஒண்ணு இப்ப போடுவாங்க. நீ அடிச்சனா இன்னொன்னு உனக்கு இருக்கு. ஓகேவா? நீ ஒழுங்கா அடிச்சனா ஆனா அடிக்கலனா உனக்கு இன்னொன்னு கிடையாது. ஓகேவா? டீலா போடுங்க. லாஸ்ட் சூப்பர் அதிஷ்டா. குட் இம்ப்ரூவ்மென்ட். மக்களே லக்கியோ சாருக்கும் வந்து வந்தாச்சு. ஸோ லக்கிக்கு வந்து இன்னைக்கு மார்னிங் பேட்மிண்டன் கிளாஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக வீக்கெண்ட்ஸ் வந்து லக்கி ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் நடுவில் வந்து ஒரு கிளாஸ் ரெயின் ரீசனாக வந்து லீவ் விட்டாங்க. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ லக்கி வந்து இப்போ குளியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மார்னிங்கே குளிச்சுட்டு தான் போச்சு. இப்போ ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்கு அப்படிங்கிறதுனால திருப்பி ரெடியாக போயிருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாக போகிறோம். எங்கே போகிறோம் இப்போ நம்ம? ஆக்சுவலி ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஸோ அம்மா வீட்டில் வந்து இன்னைக்கு கூழ் ஊற்றுறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ அங்கே ஆல்ரெடி வந்து அம்மா அப்பா லைக்கோட சித்தி சித்தப்பா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் லேட்டு. சரி ஓகே மக்களே அங்கே போயிட்டு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஓகே மக்களே ஃபைனலாக நம்ம வந்து கிளம்பியாச்சு. எல்லாரையும் இழுத்து போட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு மக்களே. லண்டன் நிலவரசியை போட்டு டைம் ஆயிடுச்சு. அர்ஜுனர் வில்லுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்பீடாக பறந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 11:30க்கு இன்னைக்கு சாமி கும்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11:32 ஆயிடுச்சு டைம். ஆனால் லக்கி வந்த அப்புறம் லக்கி பாக்கும் சாமி கும்பிடுறது பாக்கும். அதனால நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இல்ல நீங்க ஏன்னா கெட்ட நேரம் ஊத்தக்கூடாது மக்களே. இவ்வளவு ரெடி பண்ணிட்டு டைம் ஆயிடுச்சுன்னா கஷ்டம்னால ஊத்திருங்கன்னு சொல்லி இருக்கோம். பட் நீங்க வாங்க பாக்கலாம். கேட்க மாட்டாங்க. பொறி உருண்டையா அப்படிதான் இருக்கு. இந்த பொறி உருண்டை அம்மாவும் அப்படிதான் இருக்காங்க. அவங்க அப்பாவும் அப்படிதான் இருக்காங்க. சொல்ற பேச்சை கேட்டா இதுவும் அப்படிதான் இருக்குது. ஓகே மக்களே நம்ம வந்து இப்போ வந்துட்டோம் கிட்ட. மோரோவர் வந்துட்டோம். மேக்கப் கூட ஐலைனர் கூட வைக்கலாம். வீட்டுக்கு தான் நீ போற. இப்ப எதுக்கு இதெல்லாம் கூட போடல. சரி ஓகே நம்ம அங்க போயிட்டு அப்பாக்கே ஒன்னு அடையாளம் தெரியாத. ஓகே மக்களே நம்ம அங்க போயிடலாம். அங்க போயிட்டு என்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். ஸ்லோவா போ வந்துட்டா. ஸ்லோவா போ. அப்படியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. குடிக்கிறீங்களா ஆண்டி? கொஞ்சோண்டு கூழ். அப்படியா? போற வரவங்களுக்கு கூழ் குடுப்பீங்கன்னு பார்த்தா நீ குச்சி நிக்கிற. இப்ப நீயே காலி நீங்க தானமா குடிப்பீங்க. அப்படிதான் குடிப்பீங்க. இந்த மாதிரி லட்டா நீ சாப்பிடுறியா? லட்டு இந்த சாக்லேட் குடிச்சிருந்தா லட்டு நாங்க சாப்பிடுறோம். சாக்லேட் மில்க் குடிக்கிறீங்க. ஓடிட்டு வந்தா நானு. இல்ல மீதி இருக்குது எத்தனை போக கூடாது. மீதி எங்க இருக்குது? காலி ஆயிடுச்சே. இல்ல கொஞ்சம் கூட மீற கூடாது. அப்ப லக்கி எடுத்து சாப்பிடு. பட்டு கீரை சாப்பிடு. உடம்பு அதிஷ்டா தூக்கு குண்டான தூக்கு. அம்மா எல்லாத்தையும் எடு. என்ன பாப்பா இது கையில? வாவ் இங்க வா. ஃபர்ஸ்ட் வாயை தொடி. இங்க வா. வாயை தொடி, மூக்க தொடி. ட்ரெஸ்ஸ பத்தியா எதுக்கு இப்படி ஆக்கி வச்சிருக்க? ட்ரெஸ் வேஸ்ட் லக்கி. இதுக்கு மேல இது போடவும் முடியாது லக்கி. பாரு மஞ்சள் வர பூசி வச்சிருக்கு. 699 அம்மா தான். பாருங்க பாரு அம்மா பாரு இவ்ளோ டர்ட் பண்ணா அம்மா எப்படி பாப்பி வாஷ் பண்ணுவேன்? அம்மா இந்த ஃப்ளவர் நல்லா அழகா இருக்கு பாப்பி. இது லக்கி மாதிரியே பியூட்டிஃபுல்லா இருக்கு பாப்பி. ஸ்டாச்சு அதிஷ்டா. ஐயோ எப்பேற்பட்ட அழகிமா மண்டையில கொண்ட. கியூட்டா இருக்கு.
மாட்டினியா பம்பர கட்ட செம்ம கியூட்டா இருக்கு அதிர்ஷ்டா. திரும்பாத விட்டுட்டீங்களா? ஏய் என்னடி மண்டியில உங்க சித்தி லக்கி 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 இந்த கோலம் போட்டு பூ வச்சுக்கிறீங்க. ஐயோ நான் கலவரம் போதும் உட்காந்துருன்னு சொல்லிட்டேன். தாத்தா மண்டை மாட்டிச்சு. அதிர்ஷ்டம் என்கிட்ட வந்தன்னு வச்சுக்கோயேன், என்னிடம் வராதீர்கள் தோழர்களே. அவள்தான் அதிர்ஷ்டம் முடிஞ்சிருச்சு. எடுத்துரு ஃப்ளவர் எடுத்துரு. அதுவே எடுத்துரும் ஒரே கையில. பூவெல்லாம் பிச்சு போட்டுருவேன் என் பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, ஆக்சுவலி நம்ம வந்து மார்னிங்கே கூலிங் வேலையை பண்ணியாச்சு. ஸோ வந்த உடனே கூழ் ஊத்துற வேலைலாம் பண்ணிட்டு நல்லா ஸ்லீப்பிங் போட்டுட்டு அப்புறம் ஒரு 5 o'clock மேல மாடிக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு ஊர் கதை பேசிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இப்போ நம்ம திருப்பி வந்து கீழே இறங்குறோம். எதுக்குன்னா ஈவினிங்கா ஒரு சாமி கும்பிடுவாங்கல்ல. என்ன சாமி அது தெரியல மக்களே. கூழ் ஊத்துனா அது சாமி கும்பிடுவாங்க. நான்வெஜ்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஆக்சுவலி மார்னிங் கரெக்டா நாங்க வர்றதுக்கோ எல்லாமே ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டேன் நான் கிட்டக்கா வரும்போது. அதனால ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நாங்க வந்த உடனே நாங்க சாமி கும்பிட்டு கரெக்டா போயிடுச்சு. அப்புறம் ஸ்லீப்பிங் போட்டு இப்போ நம்ம வந்து ஈவினிங் சாமி கும்பிட போறோம். அதுக்கான டைமும் வந்துடுச்சு. எல்லாம் ரெடியோ பண்ணிட்டாங்க. அதனால நம்ம கீழே போயிட்டு அந்த சாமி கும்பிட்டுலாம். இது போதுமா உனக்கு? யார் உனக்கு இவ்வளவு ஜல்லி கொடுத்தது? மா ஜல்லி சாப்பிடாத. நீ நாளைக்கு மேம் போட்டோ எடுத்தாங்க வீடியோ. ஆமா மாஸ்டர் இங்க பாருங்க. பேட்மிண்டன் மாஸ்டர் இங்க பாருங்க ஜெல்லி சாப்பிடுறா. ஓரமா ஓடிச்சு பாருங்க. பேட்மிண்டன் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் யாரு கொடுத்தான்னு கேக்குறேன். பேட்மிண்டன் மாஸ்டர், ஒளிஞ்சிடுச்சு. டான்ஸ் மாஸ்டர் இங்க பாருங்க ஜெல்லி. டான்ஸ் மாஸ்டர் இங்க பாருங்க ஜெல்லி. வாங்க போடுல கீ ஷூஸ் போடு. கிராக்ஸ் போடுறீங்க மொட்டை. சித்திக்கு போடு கிராக்ஸ் போடு. தாத்தா போட்டு பாய் அரிதா பாத்துனே. பை சொல்ற அதிர்ஷ்டம் பை. காலை ஸ்கூல் போறோம், கிளாஸ்க்கு போறோம் பத்திரம். பை பா. The next day. ஏய் என்னடி பண்ணி வச்சுக்கிற புகல ஏய் போகலாம் வரல. அது ஸ்மோக் எஃபெக்ட் போட்டுருக்கேன். பைத்திய கர்ச்சி. இப்போ எப்படி அதை என் குழந்தை குத்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது एक्चुअली நல்லா வேகணும் மக்களே. நல்லா வேண்டா தீஞ்சிரும். இல்ல முன்னாடிலாம் எனக்கு வந்து சரியா வராது மக்களே. இப்பலாம் இல்ல இப்பலாம் நம்ம வந்து எப்பவுமே வாஃபிள் இங்க ஒரு லைட் எரியும். வாஃபிள் பண்றவங்களுக்கு தெரியும். அந்த லைட் வந்து ஆஃப் ஆனோனே என்னது எடுத்துருவோம். வாஃபிள் பண்றவங்களுக்கு தெரியும். சரி. அந்த லைட் வந்து ஆஃப் ஆனோனே எடுத்துருவோம். அப்படி எடுத்தோம்னா ரொம்ப குழகுழன்னு ஆயிட்டு மக்களே. அதாவது லேட்டா சாப்பிடும்போது கொஞ்சம் சரிப்பட மாட்டேங்குது. ஆனா கொஞ்ச நேரம் விட்டுட்டு இப்படி புகையா வந்த அப்புறம் நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டிஃபா இருக்கு. தீஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவ? அதுல தீயவே தீயாது. ஏன் தீயாது? தீயவே தீயாது. அது அதுக்கான மிஷின் தான். அது வந்து நவீன மிஷின். சதுரி போயிருக்கு. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திட்டேன். இந்த கியூட்டா வந்திருக்கான். இது வந்து தீயாது மக்களே. யாரும் என்ன வந்து தவறா நினைக்காதீங்க. இன்னும் 10 நிமிஷம் உங்களுக்கு தீயும் பாத்துக்கோ. இல்ல தீயாது. அது இன்னும் நல்லா கிறிஸ்பா தான் ஆகும். ஆனா ரொம்பயும் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும். சரிப்படாது. இந்த அளவுக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா கதை பேசியதா சாப்பாடு ஊற்றி போடி. பாரு சட்னி அரைச்சிட்டு சட்னி கஷ்டப்பட்டு நான் அரைச்ச மக்களே காலையில கார சட்னி. ஆனா எனக்கு மில்க் தோசை தான் வேணும். மில்க் ஊத்தி சாப்பிட்டு இருக்கேன். என் உழைப்பு வேஸ்டா போய். உழைப்பு இல்ல நீ செஞ்சது அவ்வளவு மட்டமா இருக்கு. பாலை கூட ஊத்தி சாப்பிடலாம் தெரிஞ்சுக்குது அதுக்கு. பாத்துக்கியா ஸ்நாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஐயோ டைம் ஆகிற நேரத்துல தான் நக்கிலாம் பாப்பீங்களா 2 பேரும்? டுடே ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் பிளஸ் ஆப்பிள் waffle அண்ட் கொஞ்சம் நம்ம வந்து கேஷ்யூ வச்சிருக்கோம். சிம்பிளான டிஷ் தான். ஏன்னா நேற்று கொஞ்சம் ஹெவியா நான்வெஜ் போயிடுச்சு. அதனால மார்னிங்கும் நாங்க ஹெவியா சாப்பிடலாம். இப்போ நாங்க ஹெவியா சாப்பிடலாம். பாய் பாப்பி ஃபுல்லா ஸ்நாக்ஸா காலி பண்றோம். நான் வரலடாம்மா. மார்னிங் மேம் உனக்கு சொல்றாங்க சமத்து குட்டி அதுன்னு போயிட்டாங்க. ஒன்னும் பார்க்கணும் விடணும்னு வரலடி. இதெல்லாம் வெளியே வந்து நீங்க கெஞ்சி கேட்டனால தான் வந்தேன். இல்ல நான் வந்தே இருக்க மாட்டேன். நான் வீட்ல கம்முன்னு படுத்து பிளாக் காஃபி. சரி அப்ப இத கெஞ்சி கேட்டேன். வெளிய வந்தா குடிக்கலாம். குடிக்கலாம் மெடிக்கலாம். ஃபைனலா குட்டி மொட்டையை டிராப் பண்ணியாச்சு மக்களே. அப்படியே பாவமான மூஞ்சி வச்சு அப்படி சொல்லி ஐஸ் வச்சுறாங்க. ஷாப்பிங் வந்திருக்கோம் மக்களுக்கு. சமையலுக்கு பொருள் இல்ல வீட்ல. ஏய் அதுக்கு எதுக்கு நீ ஸ்நாக்ஸ் செக்ஷன் வந்த? ஸ்நாக்ஸ்ல இருந்து குர்குரே சாம்பார் எப்படியா எரும மாடு. ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெஜிடபிள். சமைக்கிறவங்க கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்கடி. ரொம்ப இதை வச்சு சட்னி பண்ண போறேன். மோப்ப சத்தி எல்லாம் சீதாப்பழ சட்னி. இன்னைக்கு நைட் வந்து சீதாப்பழ சட்னி விட்டு வாங்கடி. எவ்வளவு நேரம் நின்னுகிறது? தக்காளி வாங்குறதுலாம் எனக்கு சரிப்படாது. அதுக்கப்புறம் அதுல சொட்டை இருக்கு. என் உயிரை வாங்குறதுக்கு மட்டும் தான் உனக்கு சரிப்படும். இது வந்து பீன்ஸ் குருமா. ஏய் பீன்ஸ் இல்லடி அது பேரு அவரைக்காடி. பைத்தியக்காரி காய் பேரே தெரியல எல்லாத்தையும் வாங்கினுக்கிறேன். ஐ லைக் அவரைக்காய் மக்களே. ஐ லைக் அவரைக்காய் வெண்டைக்காய். ஆனா எனக்கு பிடிச்சதுதான் லக்கிக்கும் பிடிக்கும்.
வார்த்தை இனோவேஷன்ரா பட்ஜெட் பத்மநாபன். அப்படிலாம் இல்லடி, அந்த கவர் நல்லா இருந்தா வாங்கியிருப்பேன். நல்லா இல்லை. ஆனா பரவாயில்ல, இது கொஞ்சம் குவாலிட்டியா தான் இருக்கு. வண்டியில் ரொம்ப வர்ஸ்டா இல்லல்ல. கரிஞ்சிர போகுது தம்பி. புடிங்க புடிங்க புடிங்க. பேசாம இதை கீழே வச்சிருக்கலாம். அதுதான் சொல்றேன், இதை கீழே வச்சு அது மேல வை. அதுல இது இருக்கு பாரு, இதை புடி. அப்படி பிடிக்காதுடா. அதையும் பிடிச்சிரு, அதையும் பிடிச்சிரு. ஃபர்ஸ்ட் வைக்க ஒரு அவன் அப்பயே வராதன்னு நீ வந்ததுக்கு எனக்கு 1000 ரூபாய் செலவு மக்களே, இருக்கு. நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வாங்குறதுக்கு நான் போனேன். வெறும் ஃப்ரூட்ஸ்க்கே இவன் ஊறப்பட்ட கடை 1200க்கு பில் பண்ணி எல்லா மூட்டையும் நானாடி இப்போ வாங்கணும்னு குச்சின்னு இருந்தேன். நீ தாண்டி கடைக்கே கூட்டு போன. மக்களே, இது நான் ஒரு இது கூட ஒரு ஜங்க் ஃபுட் கூட வாங்கல. எல்லாமே நல்லது மட்டும் தான் நான் வாங்கிருக்கேன். இந்த மந்த்துக்கான ரீஸ்டாக். நீ ஏன் வாங்குனது? இந்த மந்த்ன்ற இந்த வீக்குக்கான ரீஸ்டாக். இனிமேல் இப்படிதான் டைம் டேபிள் போட்டு சாப்பிடணும். நல்லதா டைம் டேபிள் போட்டு சாப்பிடுவே நீ. ஆக்சுவலி லக்கி ஸ்கூலுக்கு போனதுல இருந்து நாங்க ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்றோம். இது இன்னைக்கு சாப்பிடணும். ஏன்னா அப்படி பண்ணா ஈஸியா இருக்கு. நடுவுல கொஞ்சம் அப்படியே மிஸ் மேட்ச் ஆச்சு. இப்ப திருப்பி நம்ம அந்த ரெகுலேஷனுக்குள்ள வர போறோம். நீங்க கடைக்கு போகும்போது கவர் இல்ல, நம்ம பட்ஜெட் பத்தலாம். அப்படி அந்த குப்பை கவர் வாங்கி அதுல 2 கவர் இப்படி மாத்தி போட்டு வண்டியில எடுத்துட்டு சொன்னாங்க மக்களே. அங்க கவர் ஆனா நல்லா இல்ல. நல்லா இருக்குன்னா அந்த காஸ்ட்டுக்கு அந்த கவர் நல்லா இல்ல. அதுக்கு குப்பை கவர் வாங்கினா யூஸ்ஃபுல் நமக்கு. இந்த கவர் மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவோம். இப்ப குப்பை தொட்டி உள்ள போட்டுருவோம். பரவாயில்ல மக்களே, கல்யாணம் பண்ண அப்புறம் கொஞ்சம் அறிவு வந்துருக்கு. கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அறிவு தான். நான் ஏமா மக்களே, ஆல் ஒர்க் டன். ஃபைனலா லக்கி வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு அப்படியே வரும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. ஆக்சுவலா நேத்தே நம்ம வந்துட்டோம்ல, ஒரு 8:30 9 o'clock போல. ஆமா, கூழ் எல்லாம் ஊத்திட்டு நம்ம வந்துட்டோம். ஆனா லக்கி சரியா தூங்கல. மதியம் ஒரே அமக்கல இல்லாதனால வந்தோடனே படுக்கணும்ன்ற மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. ஆமா, நாங்களும் அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்லீப்பிங் ஆயிட்டோம். அப்படியே மார்னிங் வந்து லேட்டு தான். சீக்கிரமா நாங்க வந்து எழுந்துக்கல, லேட்டா தான் எழுந்தோம். பட் ஆனா டைமுக்கு நம்ம வந்து அனுப்பிச்சிட்டோம். ஓகே, சோ எஸ், நம்ம வந்து ஒரு மெயினான விஷயத்தை இப்ப நாங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். நிறைய பேர் எங்க கிட்ட கேட்டுட்டே ரீசன்ட் டைம்ல நிறைய क्वेश्चन இந்த விஷயத்துக்கு வந்துட்டே இருக்கு. நாங்க ஆன்சர் பண்ணாமே வச்சிட்டே இருந்தோம். சரி, இப்போ வந்து ஃபைனலா உங்ககிட்ட ரிவீல் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு. என்ன அப்படினா, நம்ம வந்து பெரியமா பெரியப்பா ஆக போறோம். நம்ம அரிதா வந்து பிரெக்னன்ட்டா இருக்கு. அது எப்படிதான் வந்து கண்டுபிடிச்சிங்கனே தெரியல. நம்மளுக்கு வந்து இன்னொரு ஃபேமிலி மெம்பர் நம்ம டீம்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்க. சீரியஸா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு உங்ககிட்ட இந்த நியூஸ் வந்து ஷேர். இப்ப அக்காவா ஆக போறாங்க. ஆமா, இப்பவே அது ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கு. நான் இப்படி பார்த்துப்பேன், நான் அப்படி பார்த்துப்பேன் பாப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சு கேட்டுட்டே இருந்தீங்க. சரி, அதை சீக்கிரமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரோல் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு மக்களே. பெரியமா பெரியப்பா. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பெரியமா சித்தியா இருந்திருக்கேன் நான். நீ சித்தப்பா இருந்திருக்க. சித்தப்பாவா? ஆமா, சித்தப்பா வந்து ஆயா கூட இருந்திருக்க மக்களே. எனக்கு பேரன் பேத்தில கூட இவனுக்கும் பேரன் பேத்தில இருக்காங்க. பெரியமா பெரியப்பான்றது வந்து ஆக்சுவலா அது கூடயே இருக்கிறவங்க ஒருத்தங்க ஆவறாங்கன்றப்போ நம்ம அந்த இதுல வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. சீரியஸா ஹாப்பியா இருக்கு. பிளஸ் இன்னொன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், அரிதா வந்து மோர் ஈவன் லைக் வந்து எங்க கூட தான் சுத்தின்னு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு பேபின்றது வந்து சீரியஸா ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி லக்கி வந்து செம்ம ஜாலி டம் டம் ஸ்கூல்ல எல்லாம் போய் சொல்லிட்டு, ஏய் எனக்கு ஒரு பேபி வருது. ஆக்சுவலா அவங்க கூட படிக்கிறவங்களோட சிப்லிங்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பாப்பா வருது, நான் கூட்டி வரேன் பாருங்க அப்படின்லாம் சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஆக்சுவலா வீடியோலயே சொல்லும், நான் அதெல்லாம் கட் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். பட் இனிமே கொஞ்சம் பயம் இல்லாம நம்ம போகலாம். எஸ் மக்களே, அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். இப்போ லக்கி வந்து நம்ம போய் குக் பண்ணணும். ஸோ எஸ், நம்ம ரொட்டீனுக்குள்ள போடும். நிறைய பேர் வந்து லக்கியோட ஸ்கூல் டே சீரீஸ் போடுங்க, 6th டேவோட நிறுத்திடுறீங்களே அப்படின்னு கேக்குறீங்க மக்களே. எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு மக்களே இந்த வீட்டுல. நான் மக்களே, நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேணும் அக்கா பிரியாக்கா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாளைதான் நான் பறக்க விடுறேன், கேமரால பறக்க. கமெண்ட்ஸ் வந்தா என்ன நீ வீடியோ எடுக்க விடணும். சரி, உன்னை வந்து வீடியோ நீங்க எடுங்க இந்த ஸ்கூல் வீடியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா வேணா நான் கேக்குறாங்க. நானே கேப்பேன்ப்பா. 4 கமெண்ட் வருது. நானே கேப்பேன். ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி நான் எடுத்துதான் மக்களே இருக்க. எல்லாமே பாதி இருக்கு மக்களே. வீடியோ எடுக்கப்பட்ட வீடியோலாம் பாதி இருக்கு. அது எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா பாதி வீடியோ பாத்தீங்கனாலே டயர்ட் ஆயிடுவீங்க. இல்ல, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டே 7ல இருந்து திருப்பி டே 7 வேணும்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நாள் நான் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இப்போ டே 7 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. 37 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னடி டே 7? சரி, ஓகே மக்களே, மழைக்காலம் வேற வரா மாதிரி இருக்கு. மழை வருது போகுது. துணி காய வைக்க முடியல, யூனிஃபார்ம் காய வைக்க முடியல. சோ அதெல்லாம் போய் பார்க்கணும். ஓகே மக்களே, சோ எஸ், நீங்களா கூழ் ஊத்திட்டீங்களா அதெல்லாம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வீட்ல நமக்கு வந்து கூழ் ஊத்துவாங்க, ஆனா நம்ம வீட்ல வந்து ஊத்த மாட்டாங்க. சரி, அம்மாக்கு அந்த ஹாபிட்ல நமக்கு ஜாலி இல்லன்னா வேலை செஞ்சு கிழிச்சிட்டாலும் இல்ல. அது வந்து எங்க போனாலும் நீ எந்த வேலையும் செய்ய போறல. உனக்கு என்ன பிரச்சனை? திருவற்றியூருக்கே மக்களே ஒன் டே பிஃபோரே நம்ம போயிருக்கலாம். ஆனா லாஸ்ட் டைம் லக்கி ஒரு
பெரிய சம்பவம் கூல்ல பண்ணி விட்டுச்சு. என்ன போட்டு பண்ணுச்சு? ஆமா, கூல்ல ஒரு டப்பா ஃபுல்லா விபூதி எடுத்து கூல்ல கொட்டி கரண்டிய வச்சு கலக்கி சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி, ஆனா விபூதிங்கிறதுனால அது தெரியல பெருசா. problem ஆகல. நான் அதனாலே இந்த வாட்டி சொல்லிட்டேன், நான் வந்து நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க, கடைசி கிளைமேக்ஸ் அப்ப மட்டும் நான் வரேன் வந்துரும். அப்படியே நாங்க நினைச்சோம். சரி ஊத்திட்டோம், ஏன்னா இது போனா நோண்டி சும்மா இருக்காது. ஆனா அவங்க விடவே இல்லை, நீங்க வந்தாதான் லக்கி வந்து கையை விட்டு நக்குனாதான் நாங்க ஊத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே மக்களே, அவள்தான். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ண. பை சொல்லுமா? பை. வேற ஹலோ பிரியா. பை गाइस.